ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் உரிமை தொகையை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த கடந்த 3வது தவணையாக இந்த ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் வராதவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த கலைஞர் உரிமை தொகையை பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 8ஆம் தேதியில இருந்து இன்றைக்கு 10ஆம் தேதி வரைக்குமே தொடர்ச்சியா இந்த 1000 ரூபாயை செலுத்திட்டு வராங்க. நிறைய பேருக்கு உங்க எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இதுல என்ன நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல்முறையீடு செய்தவர்களுக்கு எக்கச்சக்கமா நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த மேல்முறையீடு செஞ்சவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 11,85,000. இதுல யாரெல்லாம் மேல்முறையீடு பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு 7 லட்சத்துக்கும் மேல இந்த உரிமை தொகை அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, மேலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எஸ்எம்எஸ் வந்திருக்கிறதா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்க்க முடியும். இதுல குறிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தரவு கிடைக்கவில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 8ஆம் தேதியில இருந்து அமௌண்ட் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதாவது, வருவாய் கோட்டாட்சியர் நிலுவையில் உள்ளது என தொடர்பு கொள்ளும் போது விசாரணைக்கு ஒத்துழைப்புக்கு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே நவம்பர் மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பரிசீலிக்கப்படும் என மெசேஜ் அப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. கண்டிப்பா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்திருக்கு. வராதவங்க மெசேஜ் ஒரு சில நேரத்துல வரல அப்படின்னா நீங்க உங்களுடைய பேங்க்ல பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே போல தரவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ரிஜெக்டும் ஆயிருக்கு. அது எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். தங்களது விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை, விண்ணப்பத்தை உங்களுடைய ரேஷன் நம்பரை போட்டு காரணம் கொடுத்திருப்பாங்க. அதாவது தங்களுக்கான மேல்முறையீடு தொடங்கும் தேதி பின்னர் தெரிவிக்கப்படும், அப்போது தங்கள் குறித்து மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அருகில் உள்ள இ சேவை மையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத தகவல் கிடைக்கவில்லைன்றவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜும் வந்திருக்கு. அதையும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அது இல்லாம நிறைய பேர் அமௌண்ட் போட்டுட்டாங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா மேல்முறையீடு வராதவங்களுக்கு இந்த மாச கடைசிக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும். இப்போ இந்த மாதம் கலாய்வுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அது ஓகே ஆயிடுச்சு ரிசல்ட் அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த உரிமை தொகை கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவா நம்மளுடைய முதல் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மாதிரி எனக்கு கால் யாருமே பண்ணல, மெசேஜும் வரல, எதுவுமே வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா புது அப்ளிகேஷன் வரும்போது நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நீங்க புதுசா பண்ணாலே உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன கேக்குறீங்கன்னா, ப்ரீவியஸா எனக்கு 2 மாசம் அதாவது 2 தவணை எனக்கு வரவே இல்லை, இந்த மாதம் வந்திருக்கு, அதாவது சேர்ந்து வரும், அதாவது 3000 ரூபாய் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அப்படி யாருக்கும் போட கிடையாது. 1000 ரூபாய் மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவான டீட்டெயில் கிடையாது. இப்ப இருக்க கலாய்வுல உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் இந்த மாசக்குள்ள தெரிஞ்சிடும். நவம்பருக்குள்ள அடுத்த மாதம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. முக்கியமா தரவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பா அமௌண்ட் செக் பண்ணி பாருங்க. இல்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. இல்ல பேங்க்ல போயிட்டு அமௌண்ட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மெசேஜோ அல்லது காலோ வரலன்னா என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா மெசேஜ் வந்திருக்கும். இ சேவையில செக் பண்ணியிருந்தீங்களாலும் அது என்ன தகவல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால எனக்கு மெசேஜும் வரல, எனக்கு காலும் வரல அப்படிங்கிறது யாரும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா உங்களோட அமௌண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே சேரும். ஒருவேளை இந்த மேல்முறையீடுல மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலாய்வு அல்லது தரவு கிடைக்கவில்லை என்றவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தா மறுபடியும் உங்களுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக உங்களுக்கு டேட் கொடுக்கறதா கவர்மெண்ட்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா அதனால நீங்க மேல்முறையீடு செய்ய முடியும். இந்த மேல்முறையீடு யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கலாய்வுல இருந்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த மேல்முறையீடு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இப்போ ரீசெண்டா நிறைய பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு போன் வந்துச்சு, எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க, நான் எனக்கு எந்த மெசேஜுமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த மாச கடைசிக்குள்ள, அதாவது நவம்பர் மாச கடைசிக்குள்ள இந்த ஒரு ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவாங்க. எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு ரிஜெக்டோ அல்லது ஓகே இருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க.